இறைவா, இறைவா, உன்னை எங்கெங்கோ தேடி பார்த்து விட்டேன். உன்னை எங்கெங்கோ தேடி பார்த்து விட்டேன். நீ கூட கிடைத்து விடுகிறாய். நீ கூட கிடைத்து விடுகிறாய். மனிதன் தான் கிடைப்பதில்லை. மனிதன் தான் கிடைப்பதில்லை. கவிஞர் இக்பாலினுடைய வைர வரிகளோடு திருவண்ணாமலை முச்சந்தி மற்றும் வேரல் புக்ஸ் இணைந்து வழங்குகின்ற ஊத்தாம்பல்லா புதினம் வெளியீட்டு விழாவில் மிக சிறப்பான ஆளுமை கொண்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதழ் குறிப்பா பெருநகரங்களில் கிடைக்கப்படுகின்ற சிறப்புகளோடு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த உழைப்பவர் ஆயுதம் இதனுடைய ஆசிரியர். இப்ப அது வெளிவரல, ஆனாலும் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உத்தியோகமாக இருந்த ஒரு இதழ் என்றால் உழைப்பவர் ஆயுதம். அந்த உழைப்பவர் ஆயுதத்தினுடைய ஆசிரியருடைய தலைமையில் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடைபெறுவது முற்றிலும் சிறப்பானதாக இருக்கிறது. அவருக்கும் இத்தகைய இது மட்டும் இல்லை, இன்னும் அவர் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அடையாளங்களாக இருக்கின்ற ஒரு சிலவற்றை கனிம வளங்கள் என்கின்ற பெயரில் தகர்த்தெடுப்பதற்கு பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றையெல்லாம் நீக்கி இயற்கை இயற்கை அதை மாற்றக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு சமூக போராளியாக விளங்கிய ஐயா அவருடைய நிலையில் இந்த நிகழ்வானது தலைமை நடைபெறுவது மிகவும் சிறப்புக்குரியது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அமர்வு 2 நிலைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முதல் நிகழ்வில் தங்களுடைய அருமையான பங்களிப்பினையும் ஆய்வுரைகளையும் வழங்கி இந்த நாவலை பற்றிய ஒரு முழு பிம்பத்தை தங்களுடைய உள்ளத்தில் விதைத்துவிட்டு சென்றிருக்கின்ற அன்பர்கள் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் இந்த 2ஆம் அமர்வில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வில் நட்புரை, குறிப்பாக கவிஞர் இயற்கை முன்னிலை உரை நிகழ்த்திய ஐயா கவிஞர் இயற்கை அதனோடையே வாழ்ந்து அந்த நாவலோடையே பயணித்து தன்னுடைய அனுபவத்தினுடைய சிறு துணியினை இந்த இடத்துல தெளித்து விட்டு சென்றிருக்கிறார். இதுக்கெல்லாம் பின்புலங்கள் இவற்றினுடைய பயன்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது சமூகம்தான் இதற்கு ஒரு தெளிவினை கொடுக்கும். அடுத்து வருகின்ற சமூகம், அப்படி அடுத்து வருகின்ற சமூகத்திற்கு இந்த நாவலுடைய படைப்பு, கதைக்கரு, கதை அமைப்பு எல்லாவற்றிலும் அந்த மக்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையினை தெரிவிக்கிறது. இந்த நாவலை பற்றி சொல்வதற்கு முன்னால் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற முச்சந்தி ஏன் எதற்கு எப்படி, ஏன் எதற்கு எப்படி என்கின்ற கேள்விகளை கேட்க வைத்ததே இந்த அமைப்பு தான். யார் யார் இடத்தில், அனைவரிடத்திலுமே அப்படி ஏன் எதற்கு எப்படி என்கின்ற கேள்வி திறனை உருவாக்கி அவற்றுக்கான விடைகளையும் இந்த அமைப்பானது அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற ஒரு தகவலை, ஒரு கருத்தை, ஒரு தெளிவை நமக்கு வழங்குகின்ற ஒரு அமைப்பாக இந்த முச்சந்தி காணப்படுகிறது. இந்த முச்சந்திக்கு வந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள்.
இன்றும் இருந்திருக்கிறார்கள், இனியும் வரப்போகிறார்கள். இந்த முச்சந்தி நிகழ்வுகளே வந்து பங்கு பெற்றவர்கள் நல்ல படைப்பாளர்களாக வெளிவந்திருக்கிறார்கள், நல்ல திறனாளர்களாக வெளிவந்திருக்கிறார்கள், நல்ல இயக்குநர்களாக வெளிவந்திருக்கிறார்கள், நல்ல நாடக ஆசிரியர்களாக வெளிவந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான பன்முக தன்மைகளை கொண்டு விளங்குகின்ற இந்த முச்சந்தியுடைய இல்லம், அம்மா அப்பா இல்லம், உண்மையிலேயே அம்மா அப்பா தன்னுடைய மகளை எப்படி அன்போடு அரவணைத்து, அவர்கள் எவ்வாறான எத்தகைய ஒரு பிழைகளை செய்தாலும் மன்னிப்பவர்கள் யார் என்றால் தந்தை தான், அப்பா அம்மா தான். அதன் அடிப்படையில் எல்லோரையுமே ஒரு சாதாரண ஒரு கல்லை கொண்டு போய் கொடுத்தால் கூட அவற்றை சிற்பமாக மாற்றுகின்ற ஒரு அமைப்பாக, ஒரு திறன் கொண்ட செயல்பாடு கொண்ட வீடு கொண்ட ஒரு அமைப்பாக இந்த முச்சந்தி விளைகிறது. அந்த முச்சந்திற்கு நிகழ்வுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கிற நாம் எல்லோருடைய அம்மா அப்பா இருவரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். அவர்களுக்கு நம்முடைய கரவொலியினை இழப்போம். இந்த நாளை பற்றி நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த ஊத்தாம்பல்லாம் அப்படின்ற இந்த நாவலுக்கு முன்பு குறிப்பா நம்ம முச்சந்தியில இவருடைய முதல் படைப்பாக காணப்படுகின்ற ராக்காட்சி பொம்மை அவருடைய இல்லத்திலே மிகப்பெரிய ஒரு வீருணர்வை பெற்று ஒரு நல்ல திறனாய்வுக்குரிய பேரினை பெற்றதாக அவரே தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார். ஒரு சிறு நிகழ்வாக இருந்த அந்த நிகழ்ச்சி இப்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வின் அடிப்படையிலே இவருடைய படைப்பானது வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்படி அந்த நிலையில் படைப்பினை வளர்ச்சி பெறுவதற்கு அவருடைய உழைப்பும் முச்சந்தியும் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊத்தாம்பல்லாம் அப்படின்ற இந்த நாவலை குறித்து 2 கருத்தை மட்டும் நான் தெரிவித்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். முதல்ல வாழ்க்கையினுடைய எளிமையை இவர்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையினுடைய எளிமை பொதுவாகவே தற்போது இருக்கின்ற வாழ்வியல் சூழல்கள்ல வீட்டை பத்தி எல்லாம் இங்க சொன்னாங்க. இல்லம் என்று இருந்தால் அவற்றுடைய அமைப்பு முறை என்பது நம்முடைய உள்ளத்திலும் சமூகத்திலும் ஒரு சில பிம்பங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிம்பம். ஒரு இல்லம் என்றால் 4-5 அறைகள், பிறகு அவற்றில் இருக்கின்ற பொருட்கள், இவையெல்லாம் அந்த பொருட்களும் அந்த